ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீ ரைஸ் கூட சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் வறுத்த கறி பண்ண போகிறோம். ஸோ 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பவுலில். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீசனிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, ஸோ லெமன் ஜூஸ் தேவை. ஸோ கொஞ்சமாக லெமன் ஜூஸ். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் நம்ம சிக்கனில் உள்ள மேரினேஷன். ஸோ சிக்கன் வந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை. அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் கலர் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகியாச்சு. இதில் வந்து கருவேப்பிலை போட்டுருங்க. ஸோ இந்த கருவேப்பிலை இன்ஃப்யூஸ்ட் ஆயிலில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த சிக்கன் பீஸஸை போட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு குக் ஆகணும். அது எப்படியும் ஒரு 10 to 12, 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா பெரட்டி விட்டு குக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சிக்கன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. ஃபுல்லாக குக் ஆகலை. நம்ம எப்படியும் வந்து அதை இன்னுமே குக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதனால் ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனை எடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணேன்ல அந்த பவுல்லே எடுத்துட்டேன். ஏன்னா திருப்பியும் நம்ம குக் பண்ணுவோம், அதனால் இதே பவுலில் எடுத்தாலே பிரச்சனை இல்லை. இதை எடுத்துகிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ சிக்கனை எடுத்துட்டேன். இப்போ இந்த சேம் ஆயிலில் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ண போகிறதில்ல, இதுலேயே நிறைய ஆயில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம் ஹோல் கரம் மசாலா. ஸோ அது வந்து உங்கள் கரம் மசாலா பாக்ஸில் இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம். ஸோ பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அந்த ஐட்டம்லாம். ஓகே, ஸோ அதை வந்து இதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து பொரிஞ்சாச்சு. இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆனியன் நல்லா சாட்டே பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷம் சாட்டே பண்ணால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்னும் கிடையாது. ஸோ ஆனியன் குக் ஆகிறதுக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சிக்கனில் உப்பு இருக்குது ஆல்ரெடி, அதனால் அதுக்கு தக்கன போடுங்க, நிறைய போட்டுறாரு. ஆனியன் வந்து குக் ஆகட்டும் கொஞ்சம். ஸோ நான் ஆனியனை வந்து மூடி போட்டு குக் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிருக்கும். இப்போ அதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஆனியன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வந்து சாட்டே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ சேம் கான்செப்ட், சேம் ஸ்பைசஸ். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு வேண்டி போடுறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, ஃபைனலாக கொஞ்சம் ஜீரகப்பொடி. ஸோ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி. ஓகே, இப்போ வந்து மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயே குக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா குக்காக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் தெரியுமா அந்த சிக்கன், அதை ஆட் பண்ணிடுங்க. எந்த ஜூஸ் அதில் பவுலில் இருந்தாலும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிடுங்க.
சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் நல்லா பரப்பி விடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து கிரேவியாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரோஸ்ட் மாதிரி ட்ரையாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா அது அப்படியே குக் ஆகிடும். ஸோ நான் வந்து இன்றைக்கி கீ ரைஸ் கூட சர்வ் பண்ணுறதுனால செமி கிரேவியாக வைக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி, ஸோ நம்ம சிக்கன் வச்சுருந்த பவுல்லே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தான் விட போகிறேன். ஏன்னா வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி வரும், ஆனால் ரொம்ப தண்ணி வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனை வறுத்ததுனால தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. பாட்டம் ஏதாவது அடி பிடிச்சிருந்தா அது எல்லாமே ஃப்ளேவர். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐயோ வெரி சாரி, நான் வந்து வெங்காயத்துக்கு கூட தக்காளி போடணும், அந்த தக்காளி ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இது ஒரு 15-20 மினிட்ஸ் குக் ஆகணும். அதனால தக்காளி, ஆக்சுவலி இந்த தக்காளி வந்து நீங்கள் வெங்காயம் வதக்குறீங்கள்ல, அந்த ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். பட் நான் மறந்துட்டேன். ஷோ சரி பரவாயில்ல. இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி இது வந்து ஒரு 15 மினிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக நான் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து இந்த கிரேவி வந்து கொதிச்சிட்ருக்கு. சிம்மில் இருந்துச்சு. ஸோ இப்போ சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக வந்தாச்சு. ஸோ இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து செமி கிரேவின்னு சொன்னேன் தெரியுமா, அதனால செமி கிரேவியாக வச்சுருக்கேன். பட் நீங்கள் ட்ரை ஆட்டு ரோஸ்ட்டாக கூட வைக்கலாம். ஓகே, ஸோ செம்மையாக இருக்குது. கம்மன்னு. ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபைனல் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டோம்னா நம்மளோட சூப்பர் கோழி வறுத்த கறி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கீ ரைஸ், அப்புறம் பப்படம், சிக்கன் வறுத்த கறி, அப்புறம் ஆனியன் ரைத்தா. ஸோ யம்மி லன்ச்சு. இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.